ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நின்று ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் நம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இரவெல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து உமக்கு நன்றி. பகலெல்லாம் எங்களை பராமரித்து உமக்கு ஸ்தோத்திரம். உணவை ஆசீர்வதித்து கொடுத்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடையை கொடுத்தீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவைகளை சந்தித்தீர் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளின் போக்கிலும் வரத்திலும் கல்விக்கு, கல்லூரிக்கு, பள்ளிக்கு போகிற கிருபை தந்திரும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலைக்கு போகிற தயவு தந்திரும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தில் நீர் செய்த நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அநேகருக்கு மருத்துவ உதவிகளை செய்திருக்கிறீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. கேன்சர்லேருந்து பிள்ளைகளை விசேஷமாய் தற்காத்து வருகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம். மரணங்களை தடுத்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம். மரண குழியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்திருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வனாந்தர வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறீர் ஸ்தோத்திரம். கடன் வாங்காதிருப்பீங்க என்று சொன்ன வார்த்தையின்படியே கடன் கொடுக்கிறவளாக இருக்கும்படி வைத்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா துதியும் கனமகியும் உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. உம் அன்பையும் இரக்கத்தையும், உம் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகின்றேன். மணிமுடியாய் சூட்டுகின்றேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு
கேட்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த வேளையில எங்க கருத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கப்பா. எங்களுக்கு நடக்க சொல்லித்தாங்க, உட்கார சொல்லித்தாங்க, எழுந்திருக்க சொல்லித்தாங்க, எங்க வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு சொல்லித்தாங்க. எங்க பிள்ளைகளை நடத்த எங்களுக்கு சொல்லித்தாங்க. பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்துன்னு சொன்னீங்களே, அப்படியே பிள்ளைகளுக்கு அறிவை சொல்லிக் கொடுங்க, வார்த்தையை சொல்லிக் கொடுங்க, கீழ்ப்படிதலை சொல்லிக் கொடுங்க. வியாதியா இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுங்க. மருத்துவமனையில் ஐசியில் இருக்கிறவங்க வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சர் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் ஆக போகட்டும். எல்லா முடக்குவாதங்களும் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நின்று நடந்து குதித்து துள்ளி ஓடுகிற கிருபையை தான். தேர்வு எழுத போகிற 10ஆம் 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு விசேஷமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பீராக. வேலையில்லாதவர்களுக்கு வேலைக்கு போகிற ஆர்வத்தையும் வேலைக்கான வழியும் கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. கடன் பற்றவர்களுக்கு வாழ்க்கையிலே கண்ணீரோடு விதைக்கிறவர்களுக்கு கர்த்தர் கடனிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாய் இணையட்டும் இயேசுவின் நாமத்தினால. குழந்தை பேரு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. திருமணம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. விசேஷமாக எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். துஷ்டர்கள் அடித்து போடுங்க. துஷ்டர்கள் கன்னத்தில் அடைங்க. துஷ்டர்களை தூர விலக்கி காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மீண்டும் உங்களுக்கு என் காலை வணக்கத்தை சொல்லுகிறேன். குட் மார்னிங். இன்னைக்கு நாம் எஸ்ராவை திரும்பவும் அந்த ஜெபத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், நான் எஸ்ரா 2வது பாகத்தை நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து எஸ்ரா புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அது ஒரு முக்கியமான ஒரு ஜெபத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு நாம் இன்றைக்கு ஜெபிக்கலாம். உபவாசத்தின் மேன்மை, எதற்காக நாம் உபவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் பார்த்து வருகிறோம். நேற்று எப்படி ஆண்டவர் அந்த இவங்க உபவாசத்திற்கு, ஆனா உபவாசத்திற்கு அவர் எப்படி பதில் கொடுத்தார் என்பதை நாம் பார்த்தோம். சரிங்களா? இன்றைக்கு நம்ம எஸ்ரா உபவாசத்தின் மகத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். எஸ்ரா நூலில் எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 21ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம். அதையும் நான் வாசிக்கிறேன், நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். 21ஆம் வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவையான வழியில் தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். யாராவது முன்னாடி கேட்கலன்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. எருசலேம் தேவாலயத்தை கட்ட எஸ்ரா போகும் பொழுது ராஜா அவர்களுக்கு மிகுந்த பணத்தை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார், நிறைய பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார். அதற்காக இங்கு எஸ்ரா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எந்த இடத்துல? அகாவா நதி அண்டையில். அதுவும் உபவாசத்தை கூறினேன் என்றார். எதுக்காக உபவாசம் தெரியுங்களா? உபவாசத்தின் பாயிண்ட் என்ன தெரியுமா? திரும்ப நான் சொல்றேன். எங்களை தாழ்த்துகிறதற்கு, எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகல பொருட்களுக்காக, செவையான வழிக்காக உபவாசம். கிடைச்சதா அப்படின்னு பார்க்கணும்ல? அடுத்து பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட்,
22ஆம் வசனம். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டு கொண்டிருந்தேன். ஏன் வெட்கப்பட்டாராம்? சேவகரை குதிரையை கேட்பதற்கு ஏன் வெட்கப்பட்டாராம்? அதுக்கு முன்னாடி ராஜாவிடத்துல பேசியிருக்கிறார். ராஜா கேட்டிருக்கார், நீ எங்கப்பா போற? ஐயா, எப்படி நெகேமியா சொன்ன மாதிரி தான். ஐயா, எங்க எருசலேம் அலங்கம்லாம் இடிக்கப்பட்டு தீக்கிரை காக்கப்பட்டிருக்கிறது. எங்க முன்னோர்களின் கல்லறை எல்லாம் பாழாய் கிடக்கிறது. நாங்கள் அதெல்லாவற்றையும் இடித்து கட்டணும். அது எங்களுக்கு மிகுந்த பெரிய பெரிய துயரத்தையும் அவமானத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறது. எங்க ஜனங்கள்லாம் அழுகுறாங்க, அவங்களுக்கெல்லாம் சரியான வசதிகள் இல்லை என்று சொல்லி நெகேமியா ராஜாவிடத்துல சொன்னான். எஸ்ரா ராஜாவிடத்துல, எங்க தேவன் பெரியவர், அவர் மகத்துவமானவர், அவர் தான் ஆலயத்துல வாசமா இருக்கிறவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நம்முடைய திராணிக்கு மிஞ்சின காரியங்கள் எல்லாம் அவர் செய்கிறவர், கிரகிக்க முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அவர் செய்கிறவர், அவர் மகத்துவமானவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவர். இப்படிலாம் ராஜாவிடத்துல இஸ்ரவேலின் தேவனை குறித்து பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டு ராஜா சொல்றாரு, அப்படியா, அவ்வளோ பெரிய தேவனா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு எல்லாம் கொடுத்து அனுப்புறேன், பணம் பொருள் வெள்ளி தங்கங்கள் எல்லாம் கொடுக்குறேன், நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான். வந்துட்டு பிறகு இதெல்லாம் வழியில பாதுகாக்க திருடர்கள் வந்து திருடி கொண்டு போகாமல் இருக்க, அல்லது கொள்ளைக்காரர்கள் கொள்ளை அடிக்காமல் இருக்க எனக்கு சேவகர்களையும் எனக்கு குதிரை வீரரையும் கொடுங்க அப்படின்னு கேட்டா என் தேவனுக்கு எவ்வளவு பெரிய இழக்கா இருக்கும். அப்ப ராஜா என்ன சொல்லுவான்? இப்பதான்டா சொன்னேன், உன் தேவன் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபி, அவர் ஆம்னிபட்டன் காட், ஆம்னி பிரசன்ஸ் காட், ஆம்னிஷியன்ஸ் காட் எல்லாம் சொன்னியே, அவர் சேனைகளின் கர்த்தன் சொன்னியே, மகத்துவமானவன் சொன்னியே, இப்போ கொடுக்கிற பொருளை பாதுகாக்க மாட்டாரா? நீ எடுத்துக்கொண்டு போகிற வழியில எடுத்துக்கொண்டு போகிற பொருளை உன்னை பாதுகாக்க மாட்டாரா அப்படின்னு நம்மளை பார்த்து ஏதாவது கேட்பாருன்னு சொல்லிட்டு அவன் வெட்கப்பட்டானா. என்ன பாருங்க பசங்க, நான் வெட்கப்பட்டு கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தின் அளவு என்ன? நம்ம பல இடங்களில நம்ம ஆண்டவரை பத்தி பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறோம். இயேசு யாருன்னு கேட்டா, ஐயோ அவர் சர்வ வல்லவர், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர், அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். நான் வியாதி குறித்து சொல்லிட்டே வரேன். அவரே பரிகாரியான கர்த்தர், எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதையும் நான் வரப்பண்ணேன். அப்படிலாம் மற்றவரிடத்துல நம்ம சொல்லிட்டு நமக்கு ஒரு வியாதி வரும் பொழுது பயந்து 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 நிற்கிறது தான் இந்த காரியம். வெட்கப்பட்டு ஐயோ நான் போய் மருத்துவ உதவி கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் அந்த இடத்துல நான் அவ்வளோ வைராக்கியமா நின்னேனே, நான் அந்த ஃபுல்பிட்ல போய் நின்று அவ்வளோ வைராக்கியமா பேசினேனே, இப்போ நானே போய் எனக்கு ஏதாவது ஒரு மருத்துவர் இருந்தால் சொல்லுங்களேன், எனக்கு ஏதாவது ஒரு மருந்து இருந்தால் சொல்லுங்களேன், என்னுடைய சரீரத்திற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன், குணமாக்குற வழியை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா எவ்வளோ வெட்கம் வரும். அதுதான் இந்த வெட்கம். இது இயல்பான ஒண்ணுதான், நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனாலும் இதுதான் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். ஆண்டவர் ராஜா எல்லாம் கொடுத்தார், பணம் கொடுத்தார், நகை கொடுத்தார், ஜுவல்ஸ், அப்புறம் வெள்ளி கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிற பொழுது இதை பாதுகாக்க சேவகர்களையும் குதிரைகளையும் கேட்க வெட்கப்பட்டான். பெரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில கூட அப்படிதான்.
நான் பொதுவாக எனக்காக யார் இடத்துல போய் உதவி கேட்டதே இல்லை. கடன் வாங்கிடுவேனே தவிர தைரியமாக கடன் வாங்குவேன், அதை பற்றி ஒரி பண்ணவே மாட்டேன். ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்க மாட்டேன். அது எனக்கு பெரிய அவமானம், பெருத்த அவமானம். அதே சமயத்தில் ஆலயத்தில் நிற்கும் பொழுது இந்த மாதிரி ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆலயத்திற்கு உதவி செய்யுங்க, ஆலயத்திற்கு கொடுங்க, இப்படி நிலமாக உதவி செய்யுங்க, சில மினிஸ்ட்ரிஸ்லாம் எடுத்து பண்ணுங்க, மிஷினரிகளுக்காக பிச்சை கூட எடுப்பேன். ஏன்னா நான் என்எம்எஸ்ல இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய பாரம். மிஷினரிகளுக்காக பிச்சை கூட எடுப்பேன். நான் அந்த அளவுக்கு இறங்கி போய் ஒவ்வொரு வீடுகளிலும் ஏறி இறங்கி, என்னால் நினைவு இருக்கிறது, கொடைக்கானல் மலையிலாம் கூட நான் இறங்கி ஏறி இருக்கிறேன். அது காலேஜில் படிக்கும் பொழுது இங்கே மூணாரில் முடியவே முடியாது என்னால் அந்த மலையில் ஏறி ஒவ்வொரு வீடுகளை சந்திக்கவே முடியாது. இருந்தாலும் ஒவ்வொரு வீடுகளில் மேலே கீழே ஏறி இறங்கி மிஷினரிகளுக்காக பணம் திரட்டுவதில் சவாலோடு செய்திருக்கிறேன். ஆனால் பர்சனலாக யாராவது ஹெல்ப் கொடுக்கணும், யாருக்காவது வாங்கி தரணும், உதவி, நிறைய பேர் உதவி கேட்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கணும், கல்விக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுக்க. ரீசெண்டாக ஒருத்தர் ஐயா எனக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ் வாங்கி கொடுங்க, அவர் அயன் பண்ணுறவர், கறி முடியல அப்படின்னு கேட்டார். இப்போ நான் என்னுடைய ஊழியத்தில் ஒரு சின்ன மாறுதல் ஏற்பட்டதில் இந்த சமயங்களில் நிறைய பேர் தொடர்பு கொண்டாங்க. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்கும். ஏன்னா யாரிடத்துல போய் நான் கேட்பேன், யாரும் கொடுப்பாங்க? ஏன்னா நம்ம இருந்த வாழ்க்கை வேறு, இருந்த ஆலயம் வேறு, இருந்த இடம் வேறு, அநேகருக்கு கொடுக்கிற இடங்களில் இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம கேட்டு வாங்குகிற இடங்களில் மாறி இருக்கிறோம். அதனால வெட்கம். ஆலயத்துக்கு கட்டுறதுக்கெல்லாம் நான் இருந்த பழைய கோள்கள்லாம் நிறைய லட்சங்கள் கொடுத்துருக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஆலயம் கட்டவன், என் சர்ச்சுக்கு எப்போ இருக்கிற சர்ச்சில் ஒரு ஆலயம் கட்டினா நான் போய் கேட்பதற்கு ஒரு வெட்கம். காரணம், நானே சொல்லியிருக்கிறேன், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணுவார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் வானத்தின் பலகங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் வருஷிக்க பண்ணுவார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கொடுப்பார் என்று நானே பேசிட்டு நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஏற்படுகிற அந்த அவமானம் இல்லை, அந்த அவமானம் தான் இங்க நான் எஸ்ராவில என்னை நான் பார்க்கிறேன். சரி, இதெல்லாம் விட்டுடுங்க. இப்ப நம்ம கான்டெக்ஸ்ட் வரலாம். எளிமையா நம்ம கான்டெக்ஸ்ட்ல வரலாம். ஆவியில நம்ம என்ன செய்யலாம், பிராக்டிகலா பேசலாம். பிராக்டிகலா எத்தனை பேர் வெட்கத்தோடு இருக்கிறீங்க? மனுஷரிடத்துல உதவி கேட்க செத்தாலும் சாவேன், அவங்க கிட்ட போய் உதவின்னு நிற்க மாட்டேன். ஐயோ, நான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறவன் யாரும் தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா நான் விசுவாசத்திலையும் ஆண்டவரை பற்றுகிற பற்றுதலிலும், நான் உபவாசத்திலும் ஜபத்திலும் அவ்வளவு வைராக்கியமா இருந்த நானே போய் ஏதாவது ஒரு உதவின்னு கேட்பதா? அவமானம். ஐயோ, என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே. எப்படி இந்த அவமானத்தை நான் சந்திப்பேன்? எப்படி இந்த வேதனையோடு கூட நான் நிற்பேன்? சமூகத்துல எப்படி இருப்பேன்? நான் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், ஆனா எனக்கே வேலை இல்லை, என் பிள்ளைகளுக்கு வேலை இல்லை. நான் யார் இடத்துல போய் கேட்பேன்? பயங்கரமான ஒரு நிலைமை. சில நேரங்களில் நாம பலருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன், ஆனா என் பிள்ளைக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக நான் போய் நிற்கும் பொழுது ஃபோன் பண்ணுவேன், அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க தான், ஆனாலும் எனக்கு யோசனை. இனிதான் அது வரப்பு நான் யோசித்தேன், வாழ்க்கை அவ்வளோதான், மனுஷன் அவ்வளோதான். மனுஷன் எப்பொழுதும் நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு கூட இருப்பான். நாம கேட்கிற இடத்துல இருக்கும் பொழுது அவன் நம் கூட இருக்க மாட்டான். நாம் கொடுக்கிற இடத்துல இருக்கும் பொழுதுதான் அவன் நம் கூட இருப்பான். ஆனா இயேசு அப்படி இல்லை.
கர்த்தர் அப்படி இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ப்ராக்டிக்கலா டிப்ரெஷன்ல இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு வெட்கப்படுகிற நிலைக்கு என்னை கொண்டு வந்துருங்க. இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல மாத்திரம் நான் போய் கேட்க அப்படியே கூடி குறுகுகிற நிலைமைக்கு என்னை மாத்திட்டீங்களே. அடுத்த வசனம் பாருங்க. அவரை பற்றி ஆண்டவர் சொன்னாரா, அவருடைய வல்லமையும் அவருடைய எங்கள் தேவனாகிய கரம், அடுத்து அப்படியே வாசி 22, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தருடைய கரம் யார் மேல இருக்கு? கர்த்தருடைய கரம், நல்ல கவனிங்க, நான் எளிமையா சொல்றேன். கர்த்தருடைய கரம் அவரை தேடுகிறவர்கள் மீது நன்மையா இருக்கிறது. நல்ல 2 பாயிண்ட் தான். கர்த்தருடைய கரம் அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மையா இருக்கிறது. 2வது, அவருடைய வல்லமை அவருடைய கோபம் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது. 2 விஷயம். அவருடைய கோபம், அவருடைய வல்லமை அவருடைய கோபமாக மாறி அவர் விட்டு விலகுகள் மேல் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோமே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். தேவனிடத்தில் தேடினோம், என் விண்ணப்பத்தை அவர் கேட்ட அருளினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு விரோதமாய் நிற்பவர்களுக்கு அவர் விரோதமாய் இருக்கிறார். நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு அவர் சிநேகிதனாயும், நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு அவர் விரோதியமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஊழியக்காரருக்கு சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாய் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இதுக்கு கான்டெக்ஸ்ட், அது இதுக்கு ரிலேட்டடா என்ன இருக்கு நான் யோசிச்சு பார்த்த பொழுது, கோலியாத் தாவீது தான். ஹோல் இஸ்ரேல்ஸ் மக்களும் சமஸ்த இஸ்ரவேலும் ஒரு ஜெயண்ட பார்த்து பயந்தாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியும், என் தேவன் செங்கடலை பிரிந்தவர், தெரியும், நல்லாவே தெரியும். இன்னும் சொன்ன போன ராட்சதர்களை அழித்தவர், கானான்ல பயங்கர பெரியவர்களாக இருந்தாங்க, அதெல்லாம் அடைத்தவர். ஆனா இங்க ஒரே ஒரு ராட்சதனை காட்டு பயந்தாங்க. ஆனா தாவீது அவனை பார்த்து சொல்றான், எங்கள் தேவனை நிந்திக்க இந்த பெலிஸ்தியன் யார்? ஆண்டவர் ஓங்கி அடிச்சார். நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும்ல. இவன் கல்லப்பட்டு அவன் விழுந்து, இவன் கல்லு எறிந்து அவன் பொட்டில் அடிப்பட்டு அவன் விழுந்த பொழுது அவன் பின்னாடி தான் விழுந்திருக்கணும். ஆனால் முகம் குப்புற விழுந்தான்னா பின்னாடி ஒரு கரம் பலமா அவனை அடித்தது. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு விரோதமாய் எவன் எழும்பினாலும் அவருடைய கரம், பலத்த கரம், அவன் பிடரியை தாக்கும். அது நம் கண்களால் பார்ப்போம். we're going to see that. நம்ம நினச்சிட்டுக்கிறானுங்க இல்ல, ரொம்ப நினச்சிட்டானுங்க, என் ஆண்டவர் ரொம்ப 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 அன்புள்ளவர், அவர் கோபம், அவருடைய வல்லமை, அவர் கோபம் அவரை விட்டு விலகிறவர்களை மீது பலமாய் இறங்கும். நான் பார்க்க போறேன் அதை. ஏன்னா இன்னைக்கு எனக்கு அதுதான், இன்னைக்கு என் மனசுல ஓடுகிற காரியம் எனக்கு அதுதான். எனக்கு விரோதமாய்
எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய், என்னுடைய சரீரத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசு அடிக்கணும், மனுஷனை அடிக்கணும். அது எவனா இருந்தாலும் சரி, அது உயரத்தில் இருந்தாலும் சரி, அது தாழ்வில் இருந்தாலும் சரி, அது அருகில் இருந்தாலும் சரி, அது உறவின் மக்களாக இருந்தாலும் சரி, அவருடைய கோபம் அவனை அடிக்கும். அவருடைய கரம் அவன் மீது இறங்கும். அந்த கான்சிக்வன்சஸ் அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். நான் ரொம்ப கோபமாக தான் நான் பேசுறேன். இன்னைக்கு ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி அவர் இருக்க மாட்டார். நம்ம அன்பத்தை பற்றி நான் பேசிக்கொண்டு இந்த உபவாச காலங்களில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விரோதமாக எவனோ ஒருத்தன் ரொம்ப ஆடிட்டே இருக்கிறான். அவன் கணவனாக இருக்கலாம், அவன் இன்னும் ரொம்ப 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 உன்னை துன்புறுத்தி, கொடுமைப்படுத்தி, வேதனைப்படுத்தி, அழுத்தம் கொடுத்து, சந்தேகித்து, அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கலாம். நீ பொறுமையா இருந்து கொண்டிருக்கிற. ஆனா நான் சொல்ல, இந்த 2 நாட்கள் முடிவுக்குள்ளாக அவனை கர்த்தர் அடிப்பதை உன் கண்கள் காணும். அதே மாதிரி யாரா இருந்தாலும் சரி, அது மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர்கள், உங்க கொலிக்காக இருக்கலாம், வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், உங்க அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது யாராக இருக்கட்டும், அந்த அழிவை நீங்க பார்க்க போறீங்க. மாத்திரமல்ல, அப்படியே நான் வரேன், நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத பிசாசுகள், சாத்தான் கிரியைகள், அதெல்லாவற்றையும் கூட கர்த்தர் அடித்து நிர்மூலமாக்க போகிறார். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். விசுவாசிங்க, விசுவாசிங்க. நம் தேவன் பெரியவர். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். வைராக்கியமாய் உம்மை பற்றி நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக வைராக்கியமாய் இறங்கி வந்து செயல்படுகிற தேவன். சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஒன்றும் மனுஷ வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ல, சரீரத்திலிருந்து வந்த வார்த்தை இல்லை, இது தேவனிடத்தில் வந்த வார்த்தை. என் தேவன் எவ்வளவு கோபமும், எவ்வளவு வல்லமையும், எவ்வளவு அதிகாரம் உள்ள தேவன். எங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை சரி கட்டுகிற தேவன் அப்பா. You are going to punish them in Lord. அதை பார்க்க போகிறோம், கண்களாலே பார்க்க போகிறோம். அந்த அழிவை நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுக்கு விசேஷத்தை பாதுகாப்பையும் பராமரிப்பும் கொடுக்க போகிறேன். அடுத்த சைடில் அது நடக்க போகிறது. காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஜெப குறிப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். திருமணமாகாத, வேலையில்லாத, ஐசியூவில் இருக்குங்க, கேன்சர் இருக்கிறவங்க, கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்க, ரீனல் ப்ராப்ளமில் இருக்கிறவங்க, இருதயத்தை நொறுங்குண்டவங்க, மூளை பாதிப்பில் இருக்கிறவங்க, பேதலித்து போய் இருக்கிறவங்க, கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க, சிறு குழந்தைங்க, வாலிபுங்க, படிக்கிற பிள்ளைங்க, 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகிற பிள்ளைங்க, அனைத்து பிள்ளைகள் மீது கரம் வைக்கப்படுவதாகும். பிரயாணத்தில், சகல பொருட்களில், எங்கள் பிள்ளைகள் மத்தியில், எங்கள் குடும்பத்தில் காத்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.